ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள். கிழக்கத்திய நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்தியாவின் கொள்கையின் அடிப்படையில் ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நல்ல பலனை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெய்ப்பூரில் தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் எல்லைப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விகாஸ் உத்சவா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் மற்றும் பள்ளி விடுதிகள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். கிழக்கத்திய நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்தியாவின் கொள்கையின் அடிப்படையில் ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் இன்று மாலை உரையாற்றிய பிரதமர் பொருளாதாரம், சமூகம், மின்னணு தொழில்நுட்பம், நிதி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா தனது தொடர்புகளை விரிவுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார். பாதுகாப்பு மற்றும் அனைவருக்குமான வளர்ச்சிக்கு ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்பெற்றுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவுக்கும் ஆசியான் நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு புவியியல் அமைப்பு மற்றும் பாரம்பரியத்துடன் நெருங்கிய தொடர்புடையது என்றும் பிரதமர் கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வலுப்பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டதன் காரணமாகவே நோய் தொற்று எண்ணிக்கையும் இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்து வருகிறது என்று குறிப்பிட்டார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே ரேஷன் அட்டை திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கிசான் கடன் அட்டை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 1,43,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது விவசாயிகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நபார்டு வங்கி மூலம் 25,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 1,18,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வசதி செய்து தரப்பட்டது பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் 3வது கட்ட செயல்பாடுகள் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்று அவர் கூறினார். சிறு தொழில்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் உறுதி திட்டம் அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு மார்ச் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த சலுகைகளுக்கான திட்டத்தின் மூலம் 51,000 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வேலைவாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தி உபயோகம், சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய், அந்நிய நேரடி முதலீடுகள் போன்றவை அதிகரித்துள்ளதாகவும் இவை பொருளாதாரம் வளர்ச்சியடைவதை காட்டுவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெய்ப்பூரில் தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். ஆயுர்வேத சிகிச்சை நடைமுறைகள் சர்வதேச அளவில் பிரபலமாகி வரும் சூழலில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தன்வந்திரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுர்வேத தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆயுர்வேத தினமான நாளை கோவிட் சிகிச்சை தொடர்பான சாதனைகளை முன்னிறுத்தி இந்த தினம் கடைபிடிக்கப்பட உள்ளதுடன் ஆயுஷ் கல்வியை நவீனப்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. புதிதாக நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கும் மையங்கள் தேசிய மற்றும் சர்வதேச தேவைக்கேற்ப ஆயுர்வேத துறையில் பல்வேறு படிப்புகளை அறிமுகப்படுத்தும் என்றும் ஆராய்ச்சிகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் ஆயுஷ் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விவேகானந்தரின் திருவுருவச் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்திய இளைஞர்களின் அடையாளமாக விவேகானந்தர் திகழ்வதாகவும் உலகெங்கிலும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் அவரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். விவேகானந்தரின் போதனைகளும் கொள்கைகளும் எக்காலத்திற்கும் ஏற்றவையாக திகழ்கின்றன என்று பிரதமர் கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19க்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தேசத்தின் எல்லைகளை காப்பதில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்களும் பாதுகாப்பு படையினரும் முக்கிய பங்காற்றுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட விகாஸ் உத்சவா நிகழ்ச்சி குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, இந்த திட்டத்தின் நோக்கம் எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு பிற பகுதிகளில் வசிப்போருக்கு இணையான வசதிகளை வழங்குவதாகும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர், கிராமப்புற வளர்ச்சிக்காக மத்திய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்கியிருப்பதாக தெரிவித்தார். குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், கட்ச் மாவட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைக்கப்படும் 30,000 மெகாவாட் திறனுடைய சூரிய மின்சக்தி பூங்கா உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பூங்காவாக திகழும் என்றார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நெதர்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு ஸ்டெஃப் பிளாக்குடன் இன்று தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக நெதர்லாந்து அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இருதரப்பு மற்றும் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் நெதர்லாந்து அமைச்சருடன் தாம் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் மற்றும் பள்ளி விடுதிகள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பள்ளிகளை திறப்பதற்கான தேதி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரை முதுநிலை இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் அவற்றை திறப்பதற்கு அனுமதிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதர வகுப்பு மாணவர்களுக்கான கல்லூரி திறக்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகளுக்கும், கல்வி சார்ந்த விழாக்களுக்கும், மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் 100 பேர் வரை பங்கேற்க வரும் 16ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இந்த தடை நீடிக்கும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. தில்லி தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பில் தில்லியில் உள்ள மயூர் விஹார் பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைத்தார். பொது சேவை ஒலிபரப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. தேசப்பிதா மகாத்மா காந்தி 1947ஆம் ஆண்டு இதே நாளில் புதுதில்லி வானொலி நிலையத்தை பார்வையிட்டதை குறிக்கும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்றைய தினம் பிரிவினை காரணமாக ஹரியானாவின் குருக்ஷேத்ராவில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தவர்களிடையே மகாத்மா காந்தி உரையாற்றினார். தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை முதல் வட தமிழக கடற்கரை பகுதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழக கடற்கரை மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும், உள் தமிழக மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை தொடரும். சில பகுதிகளில் சமயங்களில் பலத்த மழையாக இருக்கக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிழக்கத்திய நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் இந்தியாவின் கொள்கையின் அடிப்படையில் ஆசியான் கூட்டமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் நல்ல பலனை அளித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜெய்ப்பூரில் தேசிய ஆயுர்வேத நிறுவனத்தையும் ஜாம்நகரில் ஆயுர்வேத கல்வி ஆராய்ச்சி மையத்தையும் காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். எல்லைப்புற கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் எல்லைப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விகாஸ் உத்சவா நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பள்ளிகள் மற்றும் பள்ளி விடுதிகள் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்க அனுமதிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.